83 பாயிண்ட் நிஃப்டி வெள்ளிக்கிழமை ஃபால் ஆயிருந்தது. ஓவரால் வீக்ல மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார்ல பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். எஸ்பிஐ, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். செகண்ட் ஹாஃப்ல வெள்ளிக்கிழமை இன்கிரீஸ் ஆயிருந்தது. அகைன் 24,750ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திங்கட்கிழமை நாளையோட ட்ரேடிங் செஷன்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம்? குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்பெனிஸ். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் அதிகமான வால்யூமோட இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேபோல ஒரு சில ஸ்டாக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக்ஸ்ல அகைன் திங்கட்கிழமை என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். 2 ஜூன் 2025 திங்கட்கிழமை. ஸோ இந்த ஜூன் மந்தோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் நியூஸ்னால என்னென்ன ஸ்டாக்ஸ் இம்பாக்ட் அதிகமா இருந்த ஸ்டாக்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா நம்ம பார்க்கலாம். அகைன் மண்டே. ஆ ஆர்பிஐ கோல்ட் லோனுக்கான ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசீஜர ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ண சொல்லி குடுத்துருக்கிறது. முத்தூட் ஃபினான்ஸ் நியர்லி 7% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட்னால ஃபால் ஆன ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எஸ்ஜேவிஎன் 6% இறங்கியிருக்கு. மசகான் டாக் 7% ஃபால் ஆயிருக்கு. ஓலா லாஸ் குடுத்திருந்தது நியர்லி 4% டவுன். பிஎன்சி இன்ஃப்ராவோட ரிசல்ட் இம்பாக்ட் 4% இறங்கியிருந்தது. பிஎஸ்சி நியர்லி 8% ரெக்கார்ட் ஹைய பிரேக் பண்ணியிருந்தது. ஆல்கெம், ஷால்பி 4-5% ரிசல்ட்னால ஃபால் ஆயிருந்தது. யுஎஸ்க்கும் சைனாவுக்குமான இந்த டாரிஃப்க்கான டிஸ்கஷன் டிலே ஆயிட்டு இருக்கிறது. மெட்டல் ஸ்டாக்ஸ் வீக் ஆயிருக்கு. ஆம், பிஎன்பி நியர்லி 5% லோல இருந்து ரெக்கவர் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் மோர் தென் 2% கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். சுஸ்லான் 9% எதிர்பார்த்தத விட ஒரு பெட்டரான ரிசல்ட். பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட் 3% டவுன்ல முடிஞ்சிருந்தது. அமராஜா பேட்டரி 5% இறங்கியிருந்தது. பிர்லா சாஃப்ட் 5%. வோக்காட் ஃபார்மா இன்கிரீஸ் ஆயிருந்தது 8% கிட்ட. ரிசல்ட் எதிர்பார்த்தத விட பெட்டரா வந்தது. அதேபோல குஜராத் பிபாவவ் போர்ட், என்பிசிசி இந்த 2 ஸ்டாக்குமே மோர் தென் 5% ரிசல்ட் இம்பாக்ட்ல ரைஸ் ஆயிருந்தது. இத தாண்டி இப்கா லேப், ஆல்கெம் லேப், ஆ லெமன் ட்ரீ, எம்எஸ்டிசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் குவார்ட்டர்லி ரிசல்ட்னால ஃபால் ஆயிருந்த ஸ்டாக்ஸ். ஆ டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் 5% ரிசல்ட்னால ஃபால் ஆயிருந்தது. எஸ்எம்எல் இசுசுவோட ரிசல்ட் 3% ரைஸ் ஆயிருந்தது. எஃப்ஐஎஸ் நெட் செல்லரா ரூ. 6,450 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ திங்கட்கிழமை ரொம்ப ஒரு குரூஷியலான மார்க்கெட். ஏன்னா பையரா இருந்து சடனா செல்லரா டர்ன் ஆயிருக்கிறது. திங்கட்கிழமை மறுபடியும் செல் பண்ண போறாங்களா? இல்ல பை பண்ண முன்வர போறாங்களா? அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, டிஐஎஸ் ரூ. 9,000 கோடி அளவுக்கு நெட் பையரா குளோஸ் ஆயிருக்கிறது. ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். ஜிடிபி டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா இந்த 2மே பாசிட்டிவ் இம்பாக்ட். ஜிடிபி வந்து எதிர்பார்த்தத விட பெட்டரா இருந்தது. கடந்த வருஷம் 8.4லிருந்து இந்த வருஷம் 7.4 குறைஞ்சிருந்தாலும், ப்ரீவியஸ் குவார்ட்டர்ல 6.4லிருந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ். இதில இன்கிரீஸ் ஆயிருக்கிற செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது, அக்ரிகல்ச்சர் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். மைனிங் குரோத் வந்து டிராப் ஆயிருக்கு. இது வந்து மெட்டல் அண்ட் மைனிங் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ். மேனுஃபேக்சரிங் 12.3லிருந்து 4.5 டிராப் ஆயிருக்கு. அதேபோல எலக்ட்ரிசிட்டியும் 8.6லிருந்து 5.9 டிராப் ஆயிருக்கு. இதில இன்கிரீஸ் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஆ பப்ளிக் அட்மின் 8.8லிருந்து 8.9 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் 16.4% இன்கிரீஸ் ஆகி, இப்போ 2,00,000 கோடிய கிராஸ் ஆயிருக்கு. ஸோ குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் முக்கியமா யுஎஸ் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் ஃப்ரைடே. பட் ஆனா யூரோப் மார்க்கெட்ல ஒரு மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் மோர் தென் 0.2, 0.5% மேல பாசிட்டிவா இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி 24,900க்கு நியர்லி 60 பாயிண்ட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் ஒரு நியூட்ரல் டூ பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கான எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இதில நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அ க கொரோனா வைரஸ் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் நம்பர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓவரால் இன்ஃபெக்ஷன் வந்து இந்தியால 2,710 கேஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது மோர் தென் 3,000க்கு மேல இன்கிரீஸ் ஆயிருக்கிறதா மீடியா நியூஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இதில கேரளா, மகாராஷ்டிரா தான் அதிகமா இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம நாளையோட ட்ரேடிங் செஷன்ல கவனிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு செக்டார் மெட்டல் இண்டெக்ஸ். மெட்டல் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். ஸ்டீல், அலுமினியமோட டாரிஃப் அமெரிக்கா
டொனால்ட் ட்ரம்ப் 25% இருந்து 50% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மெட்டல் செக்டாருக்கு இது ஒரு நெகட்டிவ். முக்கியமா 2 ஸ்டாக்கு இதோட இம்பாக்ட் கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலோட குரூப் கம்பெனியான டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட் வந்து கிட்டத்தட்ட 7,00,000 டன் வந்து யுஎஸ் ஹோமர் ஆ யுஎஸ்க்கு வந்து செல் பண்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ அலுமினியம்க்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. கோல் இந்தியாவோட இன்னொரு சப்சிடி கம்பெனி ஐபிஓ மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு நியூஸ். கோல் இந்தியா வாட்ச் பண்ணலாம். அதானி குரூப் முக்கியமா 15லிருந்து 20 பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு அடுத்த 5 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கான நியூஸ் குடுத்திருக்காங்க. 2வது ஸ்டாக் அதானி எனர்ஜி வாட்ச் பண்ணலாம். அதானி பவர் வாட்ச் பண்ணலாம். சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அடிஷனல் டைரக்டரா. அதானி எனர்ஜி 502 மில்லியன் யுஎஸ் டாலர் அதாவது ரூ. 4,300 கோடி அளவுக்கு QIP மூலியமா ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான நியூஸ் குடுத்திருக்கிறது. அதானி குரூப் ஸ்டாக்ஸ் மண்டே வாட்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மெட்டல், 2வது அதானி குரூப். அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட் ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்தத விட அதிகமா இன்கிரீஸ் ஆயிருக்கு. 59% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 258,00,00,000 இருந்து ரூ. 411,00,00,000 அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 13% இன்கிரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 12.9லிருந்து 13.7க்கு அ அ அபோவ் கிராஸ் ஆயிருக்கிறது. எதிர்பார்த்தத விட ஒரு பெட்டரான ரிசல்ட். ரேட்டிங் இம்பாக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மண்டே மார்க்கெட்ல வாட்ச் பண்ணலாம். நைக்கா ரூ. 7,00,00,000 ப்ராஃபிட்ல இருந்து கடந்த வருஷம் இதே குவார்ட்டர்ல குடுத்தது. இப்ப ரூ. 20,00,00,000 அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. 23% ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு. 43% எபிட்டா. இதுல மோஸ்ட் ஆஃப் த நம்பர் எதிர்பார்த்தத விட பெட்டரா குடுத்திருக்காங்க. மார்ஜின் 5.59லிருந்து 6.47ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம். கமர்ஷியல் எல்பிஜி கேஸுக்கான ஆ சிலிண்டர் பிரைஸ் வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூன் 1ல இருந்து. ஸோ இது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். பதாஞ்சலி கவனிக்கலாம். பதாஞ்சலியோட குரூப் கம்பெனியான பதாஞ்சலி ஆயுர்வேத். ஆ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. பதாஞ்சலி குரூப்புக்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். எய்சர் மோட்டார் முக்கியமா ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸு அம் ஒவ்வொரு மாசம் முதல் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மே மந்தோட ஆட்டோ சேல்ஸ்ல எய்சர் மோட்டார் 26% மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் சேல்ஸ் 7% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பெட்டரான நம்பரா குடுத்திருக்காங்க. இண்டிகோ இண்டிகோ பார்ட்னர்ஷிப் டீல் டெல்டா ஏர்லைன்ஸோட பார்ட்னர்ஷிப் டீல் குடுத்திருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஏடிஎஃப் பிரைஸ் 3% ட்ராப் ஆயிருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்டா பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸோட டோட்டல் சேல்ஸ் 8.6% ட்ராப் ஆயிருக்கு. டொமஸ்டிக்ல 10% ட்ராப் ஆயிருக்கு. ஓவரால் சேல்ஸ் நம்பர்ஸ் நியர்லி 5 டூ 10% ட்ராப் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோ சேல்ஸ். டிராக்டர் சேல்ஸ் 10% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் சேல்ஸ் 17% இன்கிரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 37% இன்கிரீஸ் ஆயிருக்கு. எஸ்கார்ட் குபுட்டோ பெரிய சேஞ்சஸ் இல்ல. ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணும்போது. டிவிஎஸ் மோட்டாரோட டோட்டல் சேல்ஸ் 17% கிட்ட இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸ்விக்கி அண்ட் சொமாட்டோவுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்னன்னா, இதே இண்டஸ்ட்ரியில இருக்கிற Zeptoவோட லைசென்ஸ் வந்து மும்பையில சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா எஃப்டிஏ. இது வந்து Zepto அண்ட் ஸ்விக்கிக்கு ஒரு செட்பேக்கா பார்க்கலாம். ஏன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஸ்விக்கி, சொமேட்டோவும் இம்பாக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாரத் பெட்ரோலியம் ஜாயின்ட் வென்ச்சர் அனௌன்ஸ்மென்ட். ஷெல் இந்தியாவோடையும், டிகிட்டார் என்ற கம்பெனியோடையும். ஸோ இது பிபிசிஎல்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். Zomato லார்ஜ் பிளாக் டீல் ரூ. 1,488,00,00,000 அளவுக்கு ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் மூலியமா பிஎன்பி பாரிபாஸ் பை பண்றதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருக்கிறாங்க. Zomato வாட்ச் பண்ணலாம். வேதாந்தா ஃபண்ட் ரைசிங் நியர்லி ரூ. 5,000,00,00,000 அளவுக்கு மண்டே மார்க்கெட்ல கவனிக்கலாம். ஆம் ரயில்வே ஸ்டாக் இருக்கான் இன்டர்நேஷனல் ரூ. 1,068,00,00,000 அளவுக்கு ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பாசிட்டிவான நியூஸு. ஏபிஎல் லிமிடெட், அலம்பிக் ஃபார்மா, யுஎஸ்எஃப்டிஏவோட ஆ 4 அப்சர்வேஷனோட ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிக்ஸட் நியூஸா பார்க்கலாம். அலம்பிக் ஃபார்மாவுக்கு. அதானி போர்ட் பில்லியன் டாலர் அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ஒரு அனௌன்ஸ்மென்ட். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹியூஜ் ஃபண்ட் ரெய்சிங் $1 பில்லியன் அளவுக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அதானி போர்ட்ஸினுடைய 5,000 crore பாண்ட் வந்து எல்ஐசி வாங்குறதுக்கான ஒரு நியூஸ் குடுத்திருந்தது. ஸோ அதானி போர்ட் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணலாம். ஹெல்த்கேர் குளோபல் குவார்ட்டர்லி ரிசல்ட், கைடன்ஸ் இது 2ம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். டாக்டர் ரெட்டி டெல்லி ஹைகோர்ட் வந்து
அவங்களோட ட்ரக் வந்து இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஆ ஆப்பரேஷன்ஸ்ல இருந்து. ஸோ டாக்டர் ரெட்டிக்கு இது ஒரு செட்பேக். வோடஃபோன் ஐடியாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் ரூ. 7,166 கோடி அளவுக்கு Q4 லாஸ் குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில ரெவென்யூவும் 1% ட்ராப் ஆயிருக்கு. பெரிய அளவுக்கு ரெவென்யூ ட்ராப் ஆகல. பட் 1% மட்டும் ட்ராப் ஆயிருக்கு. ரூ. 20,000 கோடி ஃபண்ட் ரைசிங்க்கான அனவுன்ஸ்மென்ட் குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பிலோ ₹7ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வோடஃபோன் ஐடியாவுக்கு இது ஒரு மிக்ஸ்ட் நம்பர். சிப்லா எஃப்டிஏ அப்சர்வேஷன் ஆ சிங்கிள் எஃப்டிஏ அப்சர்வேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட பெங்களூர் பிளான்ட்ல இருந்து சிப்லா கவனிக்கலாம். யூனியன் பேங்க் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆ எம்டி அண்ட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஆஸ்ட்ராஸெனோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஜின் ரைஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 47% ரெவென்யூ 25% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஐநாக்ஸ் விண்ட் ப்ராஃபிட் 38 கோடியிலிருந்து ரூ. 190 கோடி அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 527 கோடியிலிருந்து ரூ. 1,274 கோடி அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அம் ரெவென்யூ இன்கிரீஸ் ஆன அளவுக்கு மார்ஜின்ல இம்ப்ரூவ்மென்ட் இல்ல. 18.7லிருந்து 19.95 இன்கிரீஸ் ஆயிருக்கு. பூர்வாங்கரா லாஸ் ரூ. 88 கோடி குடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ரூ. 6.7 கோடி லாஸ். இப்ப அது கிட்டத்தட்ட ரூ. 88 கோடி அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதேபோல 12.3% மார்ஜின் 5.6 டிராப் ஆயிருக்கு. சன் டிவியோட குவார்ட்டர்லி ரிசல்ட், ரெவென்யூ, ப்ராஃபிட், ஆ மார்ஜின் எல்லாமே டிராப் ஆயிருக்கு. இதில ப்ராஃபிட் 10%ம், ரெவென்யூ 2%ம் டிராப் ஆயிருக்கு. மார்ஜின் 54.4லிருந்து 45.6 டிராப் ஆயிருக்கு. எல்&டிக்கு ஆல்ரெடி ரூ. 14,000 கோடி ஆர்டர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தது. கோர்ட் வந்து அத இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்&டிக்கு ஒரு ரிலீஃபா பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. யுகே ரெகுலேட்டர்ட்ட இருந்து அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. மேக்ஸன் ஃபார்மா வாட்ச் பண்ணலாம். என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்எம்எல் இஷ்யூ குவார்ட்டர்லி ரிசல்ட் அகைன் மண்டே கவனிக்கலாம். எல்&டி மைண்ட்ரியோட எம்டி அண்ட் சிஇஓ இயர்லி ரிட்டயர்மென்ட்க்கான அனவுன்ஸ்மென்ட் இது ஒரு செட்பேக். மோர் தென் 1% வெள்ளிக்கிழமை டிராப் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. ஐஆர்சிடிசியோட 2026 ஃபினான்ஷியல் இயர்ல நியூ ஆ அப்ளிகேஷன் லான்ச் பண்றதுக்கான ஒரு நியூஸ் ஐஆர்சிடிசி குடுத்திருக்காங்க. அதேபோல அ கைடன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் நியூஸு, குவார்ட்டர்லி ரிசல்ட், ஆ என்னென்ன ஸ்டாக்ஸு இம்பாக்ட் இருக்கும் திங்கட்கிழமை இத பத்தி பார்த்தோம். மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாமே நீங்க டெலகிராம் குரூப்ல இருந்து ரிசீவ் பண்ணலாம். ஆ சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.